அந்த காலத்தில் லிட்டில் இந்தியாவே இல்லை, தேக்கா தான். தேக்காடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 பூக்கடை தான் இருந்தது. அதுவும் அங்கே உள்ள பூக்கடைங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஒரு தாங்காப்படி, ஒரு ஸ்டேர்கேஸில் கீழே ஒரு தட்டு போட்டு வச்சுருப்பாங்க. பூக்கட்டுறதெல்லாம் தாங்காப்படியில் தான். அந்த மாதிரி கடைங்க தான் இருந்தது. மற்றபடி வெளியே உள்ள இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே மார்க்கெட், அங்கங்கே உள்ள இந்த வெட் மார்க்கெட்டில் ஃப்ளாரிஸ்ட், சைனீஸ் ஃப்ளாரிஸ்ட் ஷாப்ஸு, அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டாக் பூலாம் வைப்பாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிறிசாண்டமம் பூ தான் நிறையா கேமரா ஐலண்ட்ஸ்லேருந்து வரும். ஸோ அதுதான் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு குத்து 2 கொத்து வாங்கிட்டு போய் அதில் உள்ள பூவை கிள்ளி அவங்க சுவாமி படங்கள் அதுக்குள்ள தேவைங்களுக்கு வச்சுக்குவாங்க. விமானத்தில் சரக்குகளை அனுப்புவதற்கான கட்டணம் அதிகமாக இருந்ததால் பூக்கள் அண்டை நாடுகளிலிருந்துதான் வந்தன. சில நேரங்களில் உள்ளூரில் உள்ள தோட்டங்களிலிருந்தும் கூட. இப்போ ஒரு 5-6 கடை இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அளவில் தான் நம்ம பூ வாங்குவோம். அன்றைக்கி உள்ள டிமாண்டு அந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு செவ்வாய்க்கிழமை திடீர்னுட்டு நமக்கு ஒரு அவசர ஆர்டர் வந்துருச்சு, யாராவது உங்களுக்கு ஒரு பெரிய மாலை, அந்த மாதிரி நேரத்தில் நம்மகிட்ட பூ இருக்காது. விஷான் பகுதி, லிம்சுகாங் பகுதி, சுவாச்சுகாங் பகுதி, இதெல்லாம் நிறைய பூத்தோட்டங்கள் இருக்கிற ஒரு காலம். உடனே கார் எடுத்துகிட்டு ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு போய் அந்த தோட்டத்தில் போய் இருக்கிற பூவை பறிச்சுட்டு வந்து அந்த மாலையை கட்டி கொடுக்குற நேரமும் இருந்தது. காலம் செல்ல செல்ல லிட்டில் இந்தியாவுக்கு வரும் மக்கள் கூட்டம் பெருகியது. தேவையை பூர்த்தி செய்ய பூக்கடைகளும் திறக்கப்பட்டன. ஊர் பூவெல்லாம் வர ஆரம்பிச்சதில்ல இந்தியாவிலேருந்து. அதுலேருந்து தான் அதிகமான பூக்கடைகள் ஆரம்பிச்சிது. முக்கால்வாசி பூக்கடைங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆள் தான் பூ கட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆள் பூ கட்டுறதுனால அவங்களுக்கு கட்ட முடியாது. கல்யாண மாலை, ஒரு திடீர்னு ஒரு சாவுக்கு ஒரு மாலை, இதெல்லாம் கட்ட முடியாது. ஆனால் அதனால தான் பூக்கடை பார்த்திங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருந்தது. அந்த ஊர் பூ அங்கேயே ஊர்லேருந்து கட்டி வர அந்த நேரத்தில் தான் எல்லாரும் அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தாங்க. நிறைய பூக்கடைங்க வந்தது.